வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். எல்லாருக்கும் உதவி செய்த நீங்கள் இப்பொழுது தனிமையாக மாற்றப்பட்ட ஒரு தருணங்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஏன் தெரியுமா இப்பொழுது நீங்கள் தனிமையாக இருப்பதை நன்மைகள் என்று நினைக்கிறீர்கள்? அனைவருக்கும் உதவி செய்துவிட்டு என்னுடைய வாழ்க்கைக்குள்ள ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் மட்டுமே தான் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். இனிமேலாவது என்னுடைய வாழ்க்கையை மட்டும் நான் கவனித்தால் நான் எங்கேயோ சென்று விடுவேன் என்றெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு தருணங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து கொண்டே தான் இருக்கும். உங்களிடம் வசதி இருந்த போதோ அல்லது நல்ல பதவியில் இருந்த பொழுதோ தேடி வந்து உதவி கேட்ட அனைவருக்கும் உங்களால முடிந்த உதவிகளை வாரி வழங்கினீர்கள். பணம் இருந்தால் கொடுத்தீர்கள். அவர்கள் ஏதேனும் வேலைகள் சொன்னால் கூட உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் சில நபர்கள், முக்கியமான நபர்கள் சொல்லிவிட்டார்களே என்று அவர்களுக்காக இறங்கி நீங்களே வேலை பார்த்தீர்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் தான் இதுவரைக்கும் நீங்கள் இருந்தீர்கள். ஆனால் நீங்கள் செய்த உதவிகளை காலங்களும் நேரங்களும் கடக்க கடக்க அவர்கள் அதை மறந்துவிட்டு போனார்களே தவிர, இவன் இப்படிப்பட்ட உதவி செய்திருக்கிறான், அவனுடைய வாழ்க்கையிலும் நம்ம கைமாறுக்கு ஏதேனும் ஒரு உதவியை செய்ய வேண்டும் என்று யாரும் நினைத்ததே கிடையாதுங்க. அதுதான் உங்களுடைய மனதிற்குள் மிகப்பெரிய ஒரு வேதனையை உருவாக்கி கொடுத்தது. ஆனால் காலங்கள் மாறி உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்த பொழுது நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செய்தீர்களோ அவர்கள் அனைவரும் தங்களின் கைகளை விரித்து விட்டார்கள். உங்களின் தேவை முடிந்ததும் உங்களை விட்டு மிக நாசுக்காக அவர்கள் விலகி கொண்டார்கள். சுற்றிலும் மனிதர்கள் இருந்தும் நீங்கள் தனி ஒருவனாக நின்று உங்களின் போராட்டங்களை எதிர்கொள்ள வேண்டியதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தது. உங்கள் கூட நபர்கள் இருப்பார்கள், இருந்தாலும் யாரும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள். அந்த ஒரு நேரத்தில் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது, என்னுடைய வாழ்க்கையை நான் தான் பார்த்து கொள்ள வேண்டுமா என்றெல்லாம் அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் தனியாக போராடிய ஒரு தருணங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இதுவும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது வெளியே ஒரு அமைதி, ஆனால் உள்ளுக்குள்ள பார்த்தால் மிகப்பெரிய ஒரு புயல் உங்களுடைய மனதிற்குள் வீசிக்கொண்டே தான் இருந்தது. உங்களை பார்த்தவர்கள் இவன் மிகவும் அமைதியானவன், இவனுக்கு எந்த கவலையும் கிடையாது என்றெல்லாம் நினைத்திருக்கலாம். ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் எவ்வளவு போராட்டங்கள் இருந்தது என்பது உங்களுக்கு மட்டுமே தங்க தெரிந்த விஷயம். ஏனென்றால் நீங்கள் எதையுமே வெளியில் போய் அவ்வளவு எளிதில் கூற மாட்டீர்கள். அப்படியே வெளியில் போய் கூறினாலும் அமைதியாகத்தான் கூறுவீர்கள். ஒருவேளை நம்ம வெளியில் சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரச்சனையால், அந்த ஒரு விஷயத்தால் நமக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் வந்து விடுமோ, அந்த ஒரு பிரச்சனைகளை இவர்கள் புரிந்து கொள்ளாமல் பெரிய ஒரு பிரச்சனைகளாக மாற்றி விடுவார்களோ, அல்லது நம்மளையே கேலி கிண்டலும் செய்து விடுவார்களோ என்றெல்லாம் நினைத்து கொண்டு எவ்வளவு பழகிய உறவாகவே இருந்தாலும் யாரிடம் இந்த விதமான கஷ்டங்களை, இந்த விதமான விஷயங்களை சொல்ல வேண்டுமோ அவர்களிடம் மட்டுமே தான் நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். இல்லை என்றால் யாரிடமும் நீங்கள் வெளிப்படுத்தாமல் அமைதியாக மட்டுமே தான் நடந்து கொள்வீர்கள். இதுதான் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நடந்து கொண்டே இருக்கும். பகலில் எல்லோரிடமும் சிரித்து பேசிய நீங்கள் இரவு நேரத்தில் தனியாக அமர்ந்து பழைய நினைவுகளை நினைத்து கண்ணீர் விட்ட ஒரு நாட்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். யாரையும் குறை சொல்லவில்லை, யாரிடமும் உதவிகளையும் கேட்கவில்லை. ஏனென்றால் என்னுடைய வழியை யார் புரிந்து கொள்வார்கள் என்ற கேள்வி மனதில் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டு நம்மளுடைய மனதை யாருமே புரிந்து கொள்ள தயாராக இருக்க மாட்டேங்கிறார்கள் என்கிற ஒரு எண்ணத்தையும் உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது உங்களுக்குள்ள நிச்சயமாக வர வைத்திருக்கும். குடும்பத்துல பொறுப்புகள், பணத்துல நெருக்கடி, உறவுகளுக்குள்ள ஏற்பட்ட காயங்கள், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இவை எல்லாமே சேர்ந்து மனதில் சேர்ந்து ஒரு அமைதியான புயலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்திருக்கும். ஆனால் வெளியே நீங்கள் அதே அமைதியான முகத்துடன் தான் இருந்திருப்பீர்கள். இருந்தாலும் உங்களுடைய மனதிற்குள்ள மட்டும்தான் என்ன நடக்கிறது, எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உங்களை தாக்குகிறது என்பதை உங்களுக்கு மட்டுமே தான் தெரிந்த விஷயங்களாகவே இதுவரைக்கும் இருந்திருக்கும். ஜோதிடத்தில் சில காலங்கள் மன உறுதியை சோதிக்கும் காலமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கருதப்படுகிறது. அந்த காலங்கள் நிரந்தரமானவைகள் கிடையாது என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சரியான ஆதரவு, நம்பிக்கைக்குரியவர்களுடன் உரையாடல் மற்றும் உங்களை கவனித்துக் கொள்வது மன நிம்மதியை மீண்டும் உருவாக்க உதவும் ஒரு செயல் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்தை இனிமேல் தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம இனிமேல் பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது இப்பொழுது நடக்க தொடங்கும். சுக்கிரனின் அருளால் வசதி வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு கைகூடி வந்து போதுமான அளவுக்கு நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உங்களால வாழ முடியும்.
ரிஷபம் ராசி அன்பர்களே, ரிஷபம் ராசியின் அதிபதி சுக்கிரன் என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. பாரம்பரிய நம்பிக்கைகளின்படி சில காலங்களில் சுக்கிரனின் சாதகமான நிலை வசதிகள், அழகு, நிம்மதி மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கலாம் என்று அனைவராலையும் சொல்லப்பட்டு கொண்டே தான் வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது. ஒரு காலத்தில் உங்களுக்கு எட்டாததாக தோன்றிய சில ஆசைகளும் மெதுவாக சாத்தியமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய வரலாம். ஏனென்றால் இதுவரைக்கும் இந்த ஒரு ஆசைகளை என்னால் நிறைவேற்ற முடியுமா, இந்த ஒரு வேலைக்கு என்னால் போக முடியுமா, இவ்வளவு பணத்தை சம்பாதித்து என்னால் இந்த வீடை கட்ட முடியுமா, இந்த வாகனத்தை வாங்க முடியுமா, நான் நினைத்த வாழ்க்கையை வாழ முடியுமா என்று நீங்கள் மனதிற்குள் போட்டு வைத்திருந்த எல்லா விதமான விஷயங்களுக்கும் இப்பொழுது ஒரு தீர்வானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அந்த தீர்வு உங்களுடைய வாழ்க்கையவே இன்னும் அழகானதாகவே மாற்றுமே தவிர ஒருபோதும் உங்களுடைய வாழ்க்கையை அது அழிக்கவே அழிக்காது என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு, வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய சின்ன சின்ன முன்னேற்றங்கள், குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக செலவிடக்கூடிய தருணங்கள், இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது அதிகரிக்க தொடங்கும். இதனால உங்களுடைய மனதிற்குள் ஒரு போதுமான அளவுக்கு தைரியமும் சந்தோஷமும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள் கிடைத்துவிடும். உண்மையான செல்வம் என்பது பணம் மட்டும் கிடையாது என்பதை இப்பொழுதாவது நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மன நிம்மதி, நல்ல உறவுகள், ஆரோக்கியம், குடும்பத்துல மகிழ்ச்சி ஆகியவை அதில் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மன நிம்மதியாகவே அடங்கும். அந்த உணர்வு உங்களுடைய வாழ்க்கைக்குள் அதிகரிக்க தொடங்கக்கூடிய காலமாகவே இந்த ஒரு நேரத்தில் இப்பொழுது அமையப் போகிறது. கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நன்றியுடன் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் அந்த முன்னேற்றங்கள் இன்னும் நிலையானதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி போதுமான அளவுக்கு அது நல்லதையும் நல்ல விதமான காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். ரிஷபம் ராசியின் அதிபதியான சுக்கிர பகவான் ஆடம்பரத்திற்கும் சுகபோகத்திற்கும் அதிபதியாகவே அமர்ந்து கொண்டு இருக்கிறார். அவரின் தற்போதைய கிரக பலத்தால் உங்களுடைய வாழ்க்கை தரமானது மிக உயர்வான நிலையை நோக்கி அடையக்கூடிய சில வாய்ப்புகளை இப்பொழுது தேடி கொடுப்பார். இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு என்பது கிடைக்க போகுது. இதுவரைக்கும் நீங்கள் நினைத்ததை உங்களால் வாங்க முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நினைத்த அளவுக்கு வாங்க முடியவில்லை என்றாலும் குறைந்த ஒரு பணத்திலாவது அந்த ஒரு செயல்களையோ அந்த பொருட்களையோ உங்களால் செய்ய முடியும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. இது எல்லாமே உங்களுக்கு இப்பொழுது எல்லாமே கைகூடி வந்துவிடும். இது நாள் வரைக்கும் சாதாரணமான வசதிகளோடு வாழ்ந்த நீங்கள் இனிமேல் நவீன மின்சாதன பொருட்கள், ஆடம்பர ஆடைகள், ஆபரணங்கள் போன்றவற்றை வாங்கி வாழ்க்கைக்குள்ள மகிழ்வீர்கள். உங்கள் வீடு புது பொலிவானது இப்பொழுது அடைய போகிறது. உங்களின் ரசனைக்கேற்ற ஆடம்பரமான வாழ்க்கை சூழலும் சமுதாயத்தில் ஒரு விஐபி அந்தஸ்தும் உங்களை தேடி வந்து உங்களுடைய வாழ்க்கை உங்களை இப்பொழுது அழகாக மாற்றி கொடுக்கக்கூடிய நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. எனவே இந்த வாழ்க்கையை மட்டும் நீங்கள் எப்படியாவது பயன்படுத்தி பாருங்கள். இது இன்னும் வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான சில செயல்களையும் இனிமேல் நிச்சயமாக தேடி கொடுக்கும். தேடி கொடுக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். சுக்கிரன் என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. பாரம்பரிய நம்பிக்கைகளின்படி சில காலங்களில் சுக்கிரனின் சாதகமான நிலை வசதிகள், அழகு, நிம்மதி மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கலாம் என்று அனைவராலையும் சொல்லப்பட்டு கொண்டே தான் வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது. ஒரு காலத்தில் உங்களுக்கு எட்டாததாக தோன்றிய சில ஆசைகளும் மெதுவாக சாத்தியமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய வரலாம். ஏனென்றால் இதுவரைக்கும் இந்த ஒரு ஆசைகளை என்னால் நிறைவேற்ற முடியுமா, இந்த ஒரு வேலைக்கு என்னால் போக முடியுமா, இவ்வளவு பணத்தை சம்பாதித்து என்னால் இந்த வீடை கட்ட முடியுமா, இந்த வாகனத்தை வாங்க முடியுமா, நான் நினைத்த வாழ்க்கையை வாழ முடியுமா என்று நீங்கள் மனதிற்குள் போட்டு வைத்திருந்த எல்லா விதமான விஷயங்களுக்கும் இப்பொழுது ஒரு தீர்வானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அந்த தீர்வு உங்களுடைய வாழ்க்கையவே இன்னும் அழகானதாகவே மாற்றுமே தவிர ஒருபோதும் உங்களுடைய வாழ்க்கையை அது அழிக்கவே அழிக்காது என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு, வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய சின்ன சின்ன முன்னேற்றங்கள், குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக செலவிடக்கூடிய தருணங்கள், இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது அதிகரிக்க தொடங்கும். இதனால உங்களுடைய மனதிற்குள் ஒரு போதுமான அளவுக்கு தைரியமும் சந்தோஷமும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள் கிடைத்துவிடும். உண்மையான செல்வம் என்பது பணம் மட்டும் கிடையாது என்பதை இப்பொழுதாவது நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மன நிம்மதி, நல்ல உறவுகள், ஆரோக்கியம், குடும்பத்துல மகிழ்ச்சி ஆகியவை அதில் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மன நிம்மதியாகவே அடங்கும். அந்த உணர்வு உங்களுடைய வாழ்க்கைக்குள் அதிகரிக்க தொடங்கக்கூடிய காலமாகவே இந்த ஒரு நேரத்தில் இப்போ